யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட அதிபர் பதவியில இருக்கும்போதே கைது செய்யப்படுறார். இதுதான் வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவோட கதை. ஒரு சாதாரண பஸ் டிரைவரா இருந்து ஒரு நாட்டோட அதிபரா உயர்ந்த ஒருத்தரோட 12 வருஷ ஆட்சி எப்படி இப்படி ஒரு அதிரடியான முடிவுக்கு வந்துச்சு? வாங்க, இந்த முழு கதையும் நாம இப்ப பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு நியூஸ்ல இருந்து தான். அமெரிக்க படைகளால மதுரோ கைது செய்யப்பட்டிருக்காருன்னு ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிச்சது. பதவியில இருக்கிற ஒரு அதிபரே இப்படி கைது செய்யப்படுறது உலக அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்பிச்சுன்னு சொல்லலாம். ஆனா எப்படி எப்படி ஒரு நாட்டு அதிபரை இன்னொரு நாடு கைது செய்ய முடியும்? அந்த அளவுக்கு நிலைமை எப்படி மோசமாச்சு? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். மதுரோ யாரு, அவர் எப்படி இந்த அதிகாரத்துக்கு வந்தாருன்னு முதல்ல பார்க்கணும். மதுரோவோட கதை அது ஒன்றும் பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்தோ இல்ல அதிகார மையங்கள்லிருந்தோ ஆரம்பிக்கல. அது ரொம்ப சாதாரணமா வெனிசுவேலாவோட தலைநகரம் கராக்கஸ் நகர தெருக்கள்ல இருந்து தான் தொடங்குச்சு. அவரோட அப்பா ஒரு தொழிற்சங்க தலைவர், இவரோ ஒரு சிட்டி பஸ் டிரைவர். இந்த ஒரு தொழிலாள வர்க்க பின்னணி தான் ரொம்ப சின்ன வயசுலயே அவரை சோஷியலிசத்துக்கும் யூனியன் அரசியலுக்கும் உள்ள இழுத்துச்சு. அவரோட அரசியல் பயணம் எப்படி இருந்துச்சுன்னு இந்த டைம் லைன்ல பார்க்கலாம். 1992ல வெனிசுவேலாவோட மிகப்பெரிய சோசியலிஸ்ட் தலைவர் ஹியூகோ சாவேஸோட ராணுவ புரட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு அரசியலுக்குள்ள வர்றாரு. சாவேஸ் அதிபரானதும் இவரோட விசுவாசத்துக்கு பரிசா பல பதவிகள் கிடைக்குது. முக்கியமா 2006ல வெளியுறவு அமைச்சராகி சாவேஸோட கொள்கைகளை உலகமெல்லாம் கொண்டு போறாரு. கடைசியா 2013ல சாவேஸ் இறக்கறதுக்கு முன்னாடி தனக்கு அடுத்த வாரிசு மதுரோதான்னு கை காட்டிடுறார். ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு அதிபராகிறார். இது சாதாரணமா நடக்கல. ரொம்ப கால்குலேட் பண்ணி சாவேஸோட நம்பிக்கையை சம்பாதிச்சு படிப்படியா மேல வந்திருக்கார். ஆனா கதை இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்குது. சாவேஸ் கொடுத்த அந்த பதவி ஒரு பூமாலை மாதிரி இல்ல, அது ஒரு முள்கிரீடம். அவர் அதிபரா பதவி ஏத்துக்கிட்ட கொஞ்ச நாள்லயே வெனிசுவேலா தன்னோட சரித்திரத்திலே பார்க்காத ஒரு பயங்கரமான சரிவை சந்திக்க ஆரம்பிச்சது. இந்த நெருக்கடியோட விளைவு எவ்வளவு மோசமா இருந்துச்சு தெரியுமா? இந்த நம்பரை பாருங்க. 7.7 மில்லியன், அதாவது 77 லட்சம் பேர். இத்தனை பேரும் அவங்களோட சொந்த நாட்டை விட்டுட்டு அகதிகளா வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுல இருந்து இவ்வளோ மக்கள் வெளியேறனா அந்த நாடு என்ன ஆகும்? அப்போ நாட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? ரெண்டு பெரிய பிரச்சனை. ஒரு பக்கம் பொருளாதாரம், பணத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு, கடைகள்ல சாப்பாட்டுக்கோ மருந்துக்கோ பயங்கர தட்டுப்பாடு. இன்னொரு பக்கம் அரசியல், ஜனநாயக உரிமைகளெல்லாம் நசுக்கப்பட்டுச்சு. 2014 2017ல நடந்த போராட்டங்களை ரொம்ப கடுமையா ஒடுக்குனாங்க. அவரை எதிர்த்து அரசியல் தலைவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்க. தேர்தல்களில் கூட முறைகேடு நடக்குதுன்னு குற்றச்சாட்டு. சுருக்கமா சொல்லணும்னா மதுரோவோட ஆட்சி பொருளாதார வீழ்ச்சியும் அரசியல் அடக்குமுறையும் கலந்த ஒரு கலவையா இருந்துச்சு. இந்த மாதிரி நிலைமை மோசமாக மக்கள் அவரை எப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? ஒரு சர்வாதிகாரியா. ஏன்னா அவரை எதிர்த்து யாரு பேசினாலும் சரி அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. தேர்தல்ல கூட எதிர்க்கட்சிகளை நிக்க விடல. இதனால தான் இந்த பேர் அவருக்கு வந்தது. சரி, நாட்டுக்குள்ள இப்படின்னா வெளியுலகம் என்ன பண்ணுச்சு? அவங்களும் சும்மா இல்ல, வெறும் பேச்சோட நிறுத்திக்காம ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. மதுரோ ஆட்சிக்கு எதிரான அழுத்தம் உலக அளவுல அதிகமாக ஆரம்பிச்சது. ஆனா மதுரோ இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டாரா? இல்லவே இல்ல. பிரஷர் அதிகமாக அவரோட பேச்சும் இன்னும் ஆக்ரோஷமா மாறுச்சு. அவரை எதிர்க்கிறவங்கள பாசிச பேகள்னு சொல்றது, அவங்க பணக்காரங்கன்னு கிண்டல் பண்றது, இதெல்லாம் அவருக்கு வழக்கமாயிடுச்சு. அப்போ மதுரோவோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2 பக்க தாக்குதல் மாதிரி. வெளியில இருந்து அமெரிக்கா, யூரோப்னு பல நாடுகள் வெனிசுவேலா மேல பொருளாதார தடை விதிச்சாங்க. அவர் மேல ஊழல் வழக்கு கூட போட்டாங்க. அதே சமயம் நாட்டுக்குள்ள அவரோட அடக்குமுறை இன்னும் அதிகமாச்சு. 2024 தேர்தலுக்கு பிறகு போராடின ஆயிரக்கணக்கான மக்களை ஜெயில போட்டாங்க. ஐநா சபையே அவரோட அரசாங்கம் மனித உரிமை மீறல்கள்ல ஈடுபடுதுன்னு சொல்லுச்சு. வெளியே இருந்து பிரஷர் ஏற உள்ள அடக்குமுறை ஏறிக்கிட்டே போச்சு. ஆனா இவ்ளோ நடந்த பிறகும் ஒரு நம்பிக்கை கீற்று இருந்துச்சு. எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோ மாதிரி ஆட்கள் அவங்களோட ஜனநாயக போராட்டத்தை நிறுத்தவே இல்ல. அவங்களோட இந்த அமைதி போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சர்வதேச அங்கீகாரம் தான் நோபல் பரிசு. இது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய மாரல் பூஸ்டா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். மதுரோ கைது செய்யப்பட்டாருங்கிற அந்த நியூஸுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கு. இத்தனை வருஷ நெருக்கடி, போராட்டம், அடக்குமுறை, இது எல்லாத்தோட கிளைமேக்ஸ் தான் அந்த கைது. அவரோட கைதுக்கு காரணமா அமைஞ்ச கடைசி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 2025 எலெக்ஷன் தான். உலகமே இது செல்லாது, இது ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியும் அதையெல்லாம் கண்டுக்காம 3வது தடவையா அவரே ஜெயிச்சதா அறிவிச்சுக்கிட்டாரு. இந்த ஒரு மூதா அவரை உலகத்திலேருந்து மொத்தமா தனிமைப்படுத்தி கடைசியில இந்த கைதுக்கு வழிவகுத்து. சரி, எல்லாம் முடிஞ்சுது. மதுரோ கைது செய்யப்பட்டாச்சு.
இப்ப என்ன 10 வருஷமா இவ்ளோ கஷ்டப்பட்ட அந்த நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? மதுரோவோட வீழ்ச்சி ஒரு புது தொடக்கமா இருக்குமா, இல்ல இது இன்னொரு பிரச்சனைக்கு ஆரம்பமா? இதுக்கு பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு.